அசோகவனத்தின் அந்த மாலை நேரம் விசித்திரமான அமைதியால் நிரம்பியிருந்தது. இலங்கையின் பொற்கோபுரங்கள் சூரியன் மறையும் ஒளியில் தீப்பொறி போல ஜொலித்தன. ஆனால் அந்த அழகின் நடுவே அசோக மரங்களின் நிழலில் அமர்ந்திருந்த சீதையின் மனம் மட்டும் துயரத்தில் மூழ்கியிருந்தது. காற்றில் மலர்களின் மனம் பரவியிருந்தாலும் அவளது உள்ளத்தில் ராமனை நினைத்த ஏக்கம் மட்டுமே நிறைந்திருந்தது. அந்த நேரத்தில் தொலைவிலிருந்து சங்குகள் முழங்கும் சத்தம் கேட்டது. அரக்க காவலர்கள் அனைவரும் திடீரென எழுந்து வணங்கினர். சில நொடிகளில் இருண்ட சிவப்பு ஆடை அணிந்து தங்க கிரீடம் மின்னியபடி இராவணன் அசோகவனத்திற்குள் நுழைந்தான். அவன் கண்களில் பெருமையும் அகந்தையும் கலந்திருந்தது. உலகங்களை வென்றவன் என்ற கர்வம் அவன் நடையில் தெரிந்தது. சீதையை பார்த்தவுடன் அவன் சிறிது நேரம் அமைதியாக நின்றான். பின்னர் மெதுவாக பேச ஆரம்பித்தான். மிதிலையின் அரசகுமாரி சீதே, இன்னும் ஏன் இந்த துன்ப வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறாய்? என் இலங்கை உலகின் மிகச் செழிப்பான நாடு. தேவர்கள் கூட அஞ்சும் அரசன் நான். என்னை ஏற்றுக்கொண்டால் இந்த உலகத்தின் ராணியாக வாழலாம். சீதையின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அவள் அமைதியாக தரையை நோக்கி பார்த்து கொண்டிருந்தாள். இராவணன் மீண்டும் பேசினான். ராமன் ஒரு சாதாரண மனிதன். அவன் கடலை தாண்டி இங்கே வர முடியாது. அவன் உன்னை மீட்க முடியாது. ஆனால் நான் உனக்காக உலகையே வெல்ல முடியும். அந்த வார்த்தைகள் அசோகவனத்தின் அமைதியை கிழித்தன. சீதை மெதுவாக தலை நிமிர்ந்து இராவணனை நோக்கினாள். அவளது கண்களில் பயமில்லை, உறுதியும் தைரியமும் மட்டுமே இருந்தது. ராவணா என்றாள் அவள் உறுதியான குரலில். என் கணவர் ஸ்ரீராமர் சாதாரண மனிதர் அல்ல. அவர் தர்மத்தின் உருவம். நீ பல உலகங்களை வென்றிருக்கலாம், ஆனால் தர்மத்தை வெல்ல முடியாது. என்னை ஏமாற்றி இங்கே கொண்டு வந்தது உன் பலம் அல்ல, உன் பலவீனம். அந்த வார்த்தைகள் இராவணனின் முகத்தில் கோபத்தை உருவாக்கின. அவன் கண்கள் தீப்பிழம்பு போல மின்னின. என்னை எதிர்த்து பேசுகிறாயா என்று அவன் கர்ஜித்தான். 3 உலகங்களும் என் பெயருக்கு பயப்படும். சீதையோ அஞ்சவில்லை. பயம் கொண்டு கிடைக்கும் வெற்றி உண்மையான வெற்றி அல்ல. ஒரு பெண்ணின் கண்ணீரின் மீது கட்டப்பட்ட ராஜ்யம் ஒரு நாள் சாம்பலாகிவிடும். அந்த வார்த்தைகள் இராவணனின் இதயத்தில் அம்பு போல வாய்ந்தன. சில நொடிகள் அவன் அமைதியாக நின்றான். பின்னர் கோபத்தில் தனது வாளின் பிடியை இறுக்க பிடித்தான். நான் உனக்கு இன்னும் சில நாட்கள் அவகாசம் தருகிறேன். அதற்கு பிறகும் என் வார்த்தையை ஏற்கவில்லை என்றால் உன் ராமனின் உயிரே அழியும். அவ்வாறு கூறிவிட்டு தனது ஆடையை சுழற்றியபடி இராவணன் திரும்பி நடந்தான். அவன் சென்றபின் அசோகவனம் மீண்டும் அமைதியானது. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு புயல் உருவாகிக் கொண்டிருந்தது. சீதையின் கண்கள் வானத்தை நோக்கின. அவளது இதயத்தில் ஒரே நம்பிக்கை மட்டுமே இருந்தது. ராமர் வருவார். அந்த நம்பிக்கையே இலங்கையின் அழிவை நோக்கி நகரும் முதல் தீப்பொறியாக மாறியது.